காலமே தேவ சமூகத்திலே கடந்து வர எங்களுக்கு நீ பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து வழிநடத்தும் பாடல் ஆராதனை ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். பாடல் ஆராதனை அவர்கள் நடத்துவார்கள். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம்மையும் அளவில்லாத அவருடைய நேசத்தினாலே அனைத்து இந்த நேரத்திலும் அவரை ஆராதிக்கும்படியான ஒரு சாக்கியத்தை நம்முடைய வாழ்நாளிலே கூட்டி தந்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் எல்லாரும் இணைந்து பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை விடுதலையோடு மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மறுச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். நீ என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மறுச்சிருப்பேன். உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ
உடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டானது. ஆண்டவரே நீ தொட்டையா எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் உண்டானது, ஒரு அற்புதம் நடந்தது, ஒரு வித்தியாசம் உண்டானது. இந்த கால வேளையில உடைய சமூகத்தை நோக்கி வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கரம் நீட்டப்படட்டும், ஒவ்வொருவர் மேலும் கரம் நீட்டப்படட்டும். ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா, ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்க தொட்டால் போதும் ஆண்டவரே, நீங்க தொட்டா போதும் ஆண்டவரே. பலவீனங்கள் மாறும், சுகவீனங்கள் மாறும் ஆண்டவரே, வியாதிகள் மாறும், வாழ்க்கை மாறும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஒரு மறுரூபம் உண்டாகுமே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கரம் நீட்டப்படட்டும், ஒவ்வொருவர் மேலும் கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. நீர் தொட்டு சுகமாக்க முடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். நாம் இந்த நாளில் சங்கீதம் 17 தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றைய தினத்திலே அதில் இன்னும் சில பாகங்களை நாம் விட்டிருக்கிறோம். விட்டவைகளை நாம் மறுபடியும் அதை துவங்குவோம். இந்த நாளிலே சங்கீதம் 17 6ஆம் வசனம் முதல் வாசிக்கலாம். 6ஆம் வசனம் முதல் வாசிங்கள். தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடுக்கிறீர். என்னிடத்தில் உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும். சரி, அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான நாளிலே சோதனம் சோதனம் சங்கீதங்களின் புஸ்தகம் இப்பொழுது நாம் சோதனம் 17ஆம் சங்கீதத்திலே 6வது வசனத்தை நாம் வாசித்தோம். தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எனக்கு செவி கொடும். சோதனம் எப்படி? தேவனே, நான் உம்மை நோக்கி கெஞ்சுகிறேன், எவனுக்கு செவி கொடுக்கிறேன்? என்னிடத்திலே உம்முடைய செவியை சாய்த்து என் வார்த்தையை கேட்டருளும் என்று சொல்கிறார். என் வார்த்தையை கேளும் ஆண்டவரே, என்னுடைய வார்த்தையை கேட்டு எனக்கு இரக்கம் செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி ஸ்தோத்திர சங்கீதக்காரன் சோதர ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய இருதயத்தில் உள்ளவைகளை ஊற்றி ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தை தான் அங்கே பார்க்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளாகிய நாம் கூட இந்த காலவெளியிலே நாம் தேவ சமூகத்திலே நமக்கு எப்படியெல்லாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க விரும்புகிறோமோ, எப்படியெல்லாம் கர்த்தர் சமூகத்தில் நோக்கி கூப்பிட விரும்புகிறோமோ, அப்படியெல்லாம் தேவ சமூகத்தில் நம்ம என்ன செய்வோம்? நம்ம அடிக்கடி கூப்பிட்டு இருக்கிறோம். நம்ம உள்ளத்தில் உள்ளதை அப்படியே ஆண்டவரிடத்தில் தெரிவிப்போம். தெரிவித்து இப்படி நிறைய விஷயங்களை தேவ சமூகத்திலே நம்ம என்ன செய்கிறோம்? அதை ஸ்தோத்திரம் அறிவித்திருக்கிறோம். அறிவித்த அநேக நன்மைகளை நாம் பெற்றும் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதை தான் ஒரு மக்கள் சொல்றாரு, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, உண்மையாய் கூப்பிடும் குரலை கேட்டு விடுதலை தருபவரே, உண்மையாய் கூப்பிடும் குரலை கேட்டு விடுதலை தருபவரே, ராஜா ராஜா
கூப்பிடும் குரலை கேட்டு விடுதலை தருபவரே. சொல்லுங்க, மகனாய் கூப்பிடும் குரலை கேட்டு விடுதலை தருபவரே. சுராஜா இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது, தேவனே நான் உண்மை நோக்கி கெஞ்சுகிறேன். சோதரம் நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் சமூகத்துல எந்த ஒரு மனிதன் அந்த கெஞ்சுகிறேன் என்று சொல்றானோ அது சாதாரண வார்த்தை இல்லை. சோதர ஒரு எப்படி ஒரு பெற்றோர்கிட்ட ஒரு பிள்ளை ஒரு விஷயத்துக்காக ரொம்ப கெஞ்சி கூத்தாடி சொல்லுவாங்க, கெஞ்சி கூத்தாடி எப்படியாவது எனக்கு அந்த பொருளை வாங்கணும், எப்படியாவது எனக்கு அதை வாங்கணும்னு சொல்லி அட்டம் பிடித்து பாத்தீங்களா, அட்டம் பிடித்து அந்த பொருளை வாங்குறதற்கு ஏதுவாக அந்த பிள்ளையினுடைய பிரயாசம் காணப்படுகிறது. சோத்திரம் இங்க சங்கீதக்காரன் பாருங்க, அதே மாதிரிதான் கெஞ்சுகிறாங்க, கடவுளுடைய பாதத்துல போய் கெஞ்சுகிறாங்க. நம்ம அப்படி ஏதாவது பண்ணியிருக்கணுமா? யோசிச்சு பாருங்க. நம்ம சங்கீதக்காரன் தாவீதை போல அதெல்லாம் என்ன மாஸ்டர், வியாதி வந்தா டாக்டர்கிட்ட போறோம், பிரச்சனை வந்தா கோர்ட்டுக்கு போறோம், அவ்வளவுதான், இது கேட்டேன் என்னத்தை கெஞ்சிருது என்று சொல்லி அநேக தேவனுடைய பிள்ளைகள் தாவீது சொல்வது போல இந்த வார்த்தையை இன்னைக்கு எத்தனை பேர் பயன்படுத்துறோம்? யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் பயன்படுத்திட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில? இந்த மாதிரி ஆண்டவரே நான் உங்களை நோக்கி கெஞ்சினேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றோம்? எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கோம்? முடியாது. நிறைய பேர் சொல்லல, நிறைய பேர் சொல்ல முடியாது. ஏன்னா கெஞ்சுறதுன்னா என்னன்னே தெரியாது. சோத்திரம் எல்லாம் இப்ப மனுஷன்ட்ட கெஞ்சுறதுன்னா நிறைய பேருக்கு ஓரளவு புரியும். மனுஷன்ட்ட கெஞ்சிடும் அதுன்னா ஓரளவு தெரியும். சின்ன பிள்ளைகள் அப்பா அம்மாட்ட கெஞ்சி கூப்பிடுவாங்க, ஆண்டவர் எனக்கு அதை குடும்பா, எனக்கு அதை வாங்கித்தாப்பா என்று சொல்லுவாங்க. இதுல எல்லா பிள்ளைகளும் ஆரோ பெண்ணும் எந்த பிள்ளையா இருந்தாலும் தாயினிடத்திலே கெஞ்சுவார்கள். அம்மா எனக்கு அதை வாங்கி கொடு, அம்மா எனக்கு இதை வாங்கி கொடு என்று சொல்லி கெஞ்சுவார்கள். பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு கெஞ்சி கூப்பிடுகிற கேட்கிற ஒரு அனுபவத்தை சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரிடத்திலே பெற்றிருந்தார். அவர் எப்போது கெஞ்சி கூப்பிடுகிற, கெஞ்சி கேட்கிற ஒரு ஆசீர்வாதத்தை உடையவராக காணப்பட்டார். அதனால எவ்வளவு பரிசுத்தவான்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த வார்த்தைய இங்கே இந்த சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம். அவர் கெஞ்சிதான் அநேக நன்மைகளை ஆண்டவரத்துல வாங்கியிருக்கிறார். கெஞ்சனை ரொம்ப பிரஸ் பண்ணி, எனக்கு கொடுத்துருக்கப்பா, அம்மா என்னை வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி எப்படியாவது அடம் பிடிச்சு அழுது புலம்பி ஒரு பொருளை வாங்குறது போல தேவ சமூகத்துல போய் கெஞ்சி என் பாவத்தை நீ மன்னிச்சே ஆகணும் என்று சொல்லி அந்த பாவ மன்னிப்பை என்ன செய்கிறார் அவர். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவர் உடையவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது மாதிரி பாவ மன்னிப்பை பெறக்கூடிய நிலையிலே அவர் அந்த அளவுக்கு கெஞ்சினார். உண்மையா பாருங்க, தேவன் அவருடைய பாவத்தை மன்னித்தார். தாவீதுனுடைய பாவத்தை தேவன் மன்னித்தார். அவர் கெஞ்சின அந்த இன்னைக்கு அந்த கெஞ்சின அந்த அனுபவத்தை எங்க பார்க்கலாம்? சங்கீதம் 51 பார்க்கலாம். பாருங்க, அவர் கெஞ்சினாரு. சோதர தேவனே, உடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும், உடைய மிகுந்த இறக்கங்களின்படி என் மீது நீங்க என்ன சுத்திகரியும் என்று சொல்லுங்க. எப்படி கெஞ்சி ஜெபிக்கிறார் பார்த்தீங்களா? 51ஆம் சங்கீதத்திலும் அந்த அளவுக்கு கெஞ்சிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளை அந்த அளவுக்கு கெஞ்சிக்கிறார். இன்னைக்கு நான் ஸ்தோத்திரம், ஒரு காரியம் என்று சொன்னா தேவ சமூகத்துல அப்படி கெஞ்சி ஜெபிச்சு அப்படி கர்த்தரை மயப்படுத்தணும். நம்ம எந்த பாவத்துக்காக கெஞ்சிறது இல்லை, யாருமே கெஞ்சுறது இல்லை. பாவமே இருந்தா கூட ஆமா இதெல்லாம் ஒரு பாவமா, இதெல்லாம் ஒரு மேட்டரா, இதெல்லாம் ஒரு காரியமான்னு சொல்லி அதை அப்படியே அலட்சியமா விட்டுறோம். ஆனால் கெஞ்சிக்கிறது இல்லை. ஒரு அலையிலேயே சொல்லுங்க, என்ன செய்யறது? கெஞ்சி கேட்கறது இல்லை. அநேக தேவனுடைய பிள்ளைகள் சோதரன் கெஞ்சிக்கிற அந்த அனுபவத்தை நம்ம பார்க்க முடியறது இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம், கர்த்தருடைய சமூகம் இன்னைக்கு நம்மோடு கூட இருந்து நம்மை சிறப்பாய் வழிநடத்துவதற்கு ஏதுவாக
கர்த்தர் வழி நடத்துவார். ஆகவே அந்த கெஞ்சுகிற ஒரு அனுபவத்தை தாவீது உடையவனாய் இருந்தார். நீங்க வாசிப்பாங்களா? சங்கீதம் 18:6 வாசிக்க படிங்க. சங்கீதம் 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். இதுல என்ன சொல்றாருன்னா, அதுல கெஞ்சினேன்னு சொல்றாரு. அந்த வசனத்துல என் தேவனை நோக்கி நான் அபயமிட்டேன் என்று சொல்லுகிறார். பாத்தீங்களா? என் தேவனை நோக்கி நான் அபயமிட்டேன். ஸ்தோத்திரம். அப்படின்னா தன்னுடைய அந்த அபயமிட்டேன் என்று சொல்லுகிற அந்த காரியம் ரொம்ப ஆழமான ஒரு ஸ்தோத்திர சூழ்நிலையிலே அவர் தேவ சமூகத்திலே கதறி அந்த காரியத்தை அவர் கேட்டிருக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம அதை பார்க்கலாம். அடுத்தது படிங்க. அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து சத்தத்தை கேட்டார். ஆமா, தமது ஆலயத்திலிருந்து அவர் என் சத்தத்தை கேட்டார். சோத்திரம். அல்லேலூயா. ஆனா கேட்டார்னு சொல்றாரு பாருங்க. கேட்டார். சோத்திரம். அதை கேட்டார்னு சொல்றாரு. அல்லேலூயா. 17:6 ஸ்தோத்திரம். என் வார்த்தைகளுக்கு இப்படி என்ன சொல்ற, என் வார்த்தையை கேட்டோம் என்று சொல்றாரு. ஆனா 18 வரும்போது என்ன சொல்றாருன்னா கேட்டார்னு சொல்றாரு. சொல்ல 18 வரும்போது என்ன சொன்னாரு? கேட்டார். சொல்லுங்க, என்ன சொன்னாரு? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அவர் அந்த கூப்பிடுதல் அடுத்து சொல்றாரு, என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அல்லேலூயா. சத்தமா கை உயர்த்தி ஸ்தோத்திரம். பாத்தீங்களா? இந்த ஸ்தோத்திரம் நேரத்தில் இவ்விதமாய் சங்கீதக்காரன் தாவீது கெஞ்சுகிறேன் என்றும் அபயமிட்டேன் என்று சொல்லி எப்படியோ தேவ சமூகத்திலிருந்து சில காரியங்களை அவர் பெற்றுக்கொள்கிறதாக நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட படிக்கலாம். 66:19 படிக்க பார்க்கலாம். சங்கீதம் 66:19. சங்கீதம் 66:19. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். பாத்தீங்களா? என்ன சொல்றாரு பாருங்க. இதுல சோதரன் கூப்பிடுதல் அவர் செவியில் போய் ஏறிட்டு சொன்னாரு. இங்கே இவர் என்ன சொன்னாரு? இங்க என்ன சொல்றாரு? தேவன் எனக்கு செவி கொடுத்தார். தேவன் எனக்கு செவி கொடுத்துட்டார். கெஞ்சினா அபயமிட்டா தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? செவி கொடுக்கிறார் என்று அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, தேவ சமூகத்திலே நம்ம எப்போதுமே இந்த ஸ்தோத்திரம் அல்லேலூயா தேவ சமூகத்திலே நிற்க வேண்டும். தேவ சமூகத்திலே நிற்கிற ஒரு நல்ல அனுபவத்தை உடையவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரி, இப்போ ஸ்தோத்திரம். ஆண்டவர் சமூகத்தில் இருந்து அவரை கூப்பிடுகிற அந்த நிலைமையை விவரித்து இந்த 6 வசனத்திலே நாம் பார்த்தோம். தொடர்ந்து நீங்க 7வது சொல்றீங்க. உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே. வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே. உம்முடைய அதிசயமானவரே ரட்சிக்கிறவரே. அல்லேலூயா. நல்ல சத்தமா வழியிலே சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. அப்படிப்பட்ட ஒரு ரட்சிக்கிற தேவனை தான் இங்கே இவர் கொண்டிருக்கிறார். உம்மை நம்புகிறவர்கள். நல்லா படிங்க. ஸ்தோத்திரம். இன்னொரு முறை படிக்க பார்க்கலாம். உம்மை நம்புகிறவர்களை. நல்லா கவனிக்கணும். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நின்று. அவருக்கு விரோதமா நம்புகிறவர்களுக்கு விரோதமா யாரு எழும்புகிறாரோ அவர்களை நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே. அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க, உங்களுடைய அதிசயமான கிருபையை நீ என்ன பண்ணணும்? விளங்க பண்ணணும். ஸ்தோத்திரம். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? விளங்க பண்ணணும். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையை தொடர்ந்து நாம் தேவ சமூகத்திலே இந்த ஸ்தோத்திரம் இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆழமான கூப்பிடுதல், ஆழமான ஒரு நல்ல அனுபவத்தை உடையவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஏதோ பேரளவில் ஒரு சின்ன ஜபத்தை பண்ணிட்டு அப்படியே போறது வரதுமா இப்படியெல்லாம் நம்ம இருக்கிறோம்ல, அப்படி இல்லை. கர்த்தருடைய பிள்ளை, நாம் தேவ சமூகத்திலே ரொம்ப ஆசீர்வாதமாக மகிமையாக காணப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்ப நீங்க 9ஆம் வசனம் படிங்க. வழி பார்க்கலாம். 9ஆம் வசனம். என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கு என்னை சூழ்ந்து கொள்கிற பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகிறார். செட்டைகளின் நிழல்ல வந்துட்டாலே நமக்கு ஒரு பாக்கியம் தானே, நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தானே. ஒரு நிலையிலே சொல்லுவோமா, செட்டைகளின் நிழல்ல உள்ள வந்துடணும். கத்தருக்குள்ள வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா எல்லாம் வெளியில தான் நிற்பாங்க. சோதரர் வெளி உலகத்துல வெளியில தான் நிற்பாங்க. சோதரர் உலக ஆசை, உலக இச்சை, உலக ஆடம்பரம். சோதரர் அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நம்ம உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அநேக சோதரர் ஆண்டவர்களை நான் இருக்கிறேன், ஆண்டவர்களை இருந்து ஒரு பொருளாசையை இருக்க மாட்டாங்க. ஒரு சோதர ஆசை பாசங்களே விட மாட்டாங்க. எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க. உலகத்துல என்னெல்லாம் அவங்களுக்கு இன்பமா இருக்கோ, டேஸ்டா இருக்கோ, எல்லாத்தையும் அனுபவிக்கணும் விரும்புவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சுய விருப்பத்தை உடையவர்களாக அநேகர் காணப்படுகிறார்கள். சோதரம் அதைத்தான் சோதரம் பாருங்கள். நம்ம ஏற்கனவே படித்தோம் இந்த சோதரம். யாரு ரூத்தை குறித்து நம்ம படித்தோம். ரூத் ஸ்தோத்திரம் பாருங்க, அதை படி பார்க்கலாம். 2ஆம் ரூத் 2:12 அவர் என்ன சொல்றா பாருங்களேன். படி பார்க்கலாம். 2:12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்தவனுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். அவராலே உனக்கு என்ன செய்ய போகுது? ஒரு நிறைவான பலன் கிடைக்க போகிறது. அல்லேலூயா, சொல்லுங்க. என்ன கிடைக்க போகுது? அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைக்க போகிறது. அல்லேலூயா. பாருங்கள், அவராலே உனக்கு நிறைவான பலனை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடைக்கலமா வரணும் பாருங்க. ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய சட்டை நிலையில ஒரு அடைக்கலமா நம்ம வரணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திர பிள்ளைகள் எப்படி இருக்கிறோம்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வந்துட்டோமா, நம்ம அடைக்கலமா வந்துட்டோமா? ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. அந்த ஸ்தோத்திரம் அடைக்கலமா வர்றது அப்படின்னா அதுல ஸ்தோத்திரம் இந்த ரூத்து குறித்து சொல்லும் போது அவர் ஒரு ராஜ்யத்துல ஒரு அரசனுடைய குமாரத்தியாக அவள் காணப்படுகிறார். நல்லா கவனிக்கணும். ஒரு அரசனுடைய குமாரத்தையாக காணப்படுகிறார். அப்படி ஒரு அரசனுடைய குமாரத்தையாக காணப்படுகிற அவளுடைய வாழ்க்கையில அவள் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லா விஷயத்தையும் ஸ்தோத்திரம் விட்டுட்டா பாருங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப என்ன செய்யறா பாருங்க. அப்படியே ஸ்தோத்திரம் ஆண்டுடைய அந்த திருமண வாழ்க்கையில உடன்பட்டு ஒரு பெண் எப்படி வருவாள், அந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு இஸ்ரவேல் தேவனை நோக்கி அவ நகோமியை அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படி அந்த முற்றிலுமாய் அவ எல்லாத்தையும் வெறுத்து அப்படி வந்துடுறதுனால அவதான் சேட்டன் நிலையில வந்திருக்கிறார் என்று எல்லாரும் தெரிந்து கொள்கிறார்கள். அறிந்திருக்கிறோம் நம்ம எல்லாம். வேற நான் ராஜ்யத்துல நான் அடிக்கடி போவேன், நான் அடிக்கடி வருவேன், உங்க ராஜ்யம் எங்க ராஜ்யமும் ஒன்னாகும், இப்படியெல்லாம் அவனுக்கு ஒரு எந்த இதுவும் கிடையாது. அவன் என்னைக்கு நகோமி குடும்பத்துல வந்து சேர்ந்தாலும் அன்னையில இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டா பாருங்க. வேற எதுவுமே கிடையாது. அவங்களுக்கும் இவங்களுக்கும் இந்த தொடர்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அவரை ஒரு மறுபடியும் ஒரு கல்நாளை கட்டி அவன் ஒரு போவாச விவாகம் பண்ணி அதுக்கப்புறமும் அவருடைய இந்த மோவாப்புக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமாக இருந்துச்சு அப்படி ஏதாவது நம்ம சரித்திரத்தில் பார்க்குறோமா? இல்லை. பார்த்தீங்களா? எந்த இதுவும் இல்லை. அவ இந்த சட்டை கீழே வந்த அப்படி ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்குமானால் அவர் சட்டை கீழே கடல்ல வந்தவங்க மறுபடியும் என்ன செய்ய மாட்டாங்க? அந்த ஸ்தோத்திரம் மோவாப்பா திரும்பி பார்க்க மாட்டாங்க. மோவாப்பாக்கி உலகத்தை திரும்பி பார்க்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் சட்டை நிலையில வந்துட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப உலகத்தை போய் பார்க்கறது, திரும்ப போய் மோவாப்பா பார்க்கறது. எப்படி வாழ்ந்தா ரூத்தை போல வாழணும். மோவாப்புக்கு நமக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாது. வந்து சேர்ந்துட்டால ஏதோ ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய பிள்ளையாக மாறி ஒரு போவாச கண்ணாலம் பண்ணி அந்த இடத்துல ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டா பாருங்க. சோத்திர ஆண்டவர் சமூகத்துல விசேஷம் பாருங்க. தாவீது அவர் சந்தையில வர அளவுக்கு பண்ணிட்டால. தாவீதுடைய சந்தையில என்ன இயேசு வந்தாரு. சோத்திர அப்ப அந்த சந்தையில இடம் பெறணும்னா என்ன பண்ணணும்? கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் விட்டுருணும்.
கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் வெறுத்துடணும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. உலகமும் வேணும், ஆண்டவர் இயேசு வேணும். சோத்திரம். பாத்தீங்களா, எனக்கு சோத்திர நகோமி குடும்பமும் வேணும், மோவாபும் வேணும்னு சொல்லி இருந்தா அவன் சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்க மாட்டான். இன்னைக்கு அவன் சரித்திரத்தில் இடம்பெற்றுவதற்கு மெயின் காரணம், என்னைக்கு நகோமியை பிடிச்சாலோ, அந்த சட்டை நிலையில வந்தாலோ, அன்று முதல் அந்த சட்டை தான் அவளுக்கு அடைக்கலம் கொடுத்தது, அந்த சட்டை தான் அவளை பாதுகாத்தது, அந்த சட்டை தான் அவளை வழிநடத்தியது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது இப்படிதான் இருக்கும் நம்ம ஆவிக்குரிய ஜீவிக்கும். சோத்திரம். இதை கூட நினைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியல. சோத்திரம். பாத்தீங்களா, இப்படித்தான் சோத்திரம். இதை கூட சரி பண்றதுக்கு நமக்கு ஒரு பலன் இல்லை பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், நாம தேவ சமூகத்திலே அபீதமாக அந்த ரூத்தை போல இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை பாருங்க, ரொம்ப பயங்கரமான வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப ஆசீர்வாதமான வார்த்தை. அப்படிப்பட்ட அந்த வார்த்தையை தேவன் இன்னைக்கு நமக்கு அல்லேலூயா கொடுத்திருப்பாரா, அல்லது பெற்றிருக்கிறோமா? அல்ல யோசிச்சு பாருங்க. சோதனம் அப்படி வந்துட்டோம்னா அந்த அடைக்கலத்திலிருந்து கொஞ்சம் கூட நம்ம மாறக்கூடாது, கொஞ்சம் கூட நம்ம மாறக்கூடாது. அப்படி அந்த சோதரி இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருடைய சட்டை கீழே அடைக்கலமா வந்திருக்கிறேன் என்று சொல்லி அதையே சார்ந்திருக்கணும், அதையே சார்ந்திருக்கணும். விடக்கூடாது, என்ன வந்தாலும் விடக்கூடாது. சோதனை ஆண்டவருடைய சமூகத்தையும் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய ஜெபத்தையும் பரிசுத்த வாழ்க்கையும் ஒன்றுத்தையும் மிஸ் பண்ணக்கூடாது, எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. பிடிச்சுக்கணும், இருக்க பிடிச்சுக்கணும். வாசிங்க பார்க்கலாம். சோதரம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 92 படிக்கும். சங்கீதம் 92. நான் கர்த்தரை நோக்கி, கர்த்தர் நோக்கி நீர் அடைக்கலம். பாத்தீங்களா, இது வந்து சாலமன் சொல்ற வார்த்தைன்னு சொல்றாங்க. இந்த வார்த்தை சாலமன் சொல்றாங்க. தாவீது தான் ஃபர்ஸ்ட் உன்னதமானவர்னு சொல்றாரு. ஏன்னா நீ இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை நடத்தணும்னா நீ உன்னதமானவருடைய மரபில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தராரு. அப்போ உடனே சொல்றா, கர்த்தர் நோக்கி அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன் நான் நம்பி இருக்குன்னு சொல்லுவேன் என்று. இப்ப யார் சொல்றா அப்படின்னா இவரு சாலமன் சொல்றதாக சொல்றாங்க. சாலமன் சொல்றாரு. நான் கர்த்தர் நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அல்லேலூயா. பார்த்தீங்களா எப்படி அழகா சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, நாம் விதமாக சோதனம் சங்கீதக்காரனாகிய இங்கே சாலமன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். சோதனம், நான் கர்த்தரை நோக்கி, நீ அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அடுத்த வசனம் படிங்க. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும், ஆழாக்கும் கொலை நோய்க்கும் தப்புவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாழாக்கும் கொலை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். அல்லேலூயா. சட்டை நிலையில வந்துட்டோம்னா சோதரம் அவர்கிட்ட கிடைக்கப்படும் அந்த அடைக்கலம் உங்களுக்கு பார்த்தீங்களா, அதைத்தான் நீங்க மறுபடியும் தாவீது சாலமனுக்கு சொல்றார். மூணாவது வசனத்தை சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க. சாலமனுக்கு தாவீது சொல்ற வார்த்தை படிங்க. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், பாழாக்கும் கொலை நோய்க்கு தப்பிப்பார். அந்த சட்டை நிலையில வந்தவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலம் போகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கிடக்குமாகும். இரவில் உண்டாகும் வாலிபருக்கு அன்புக்கும். இந்த 13 வரைக்கும் தாவீது சாலமனை பார்த்து பேசுகிற ஒரு வார்த்தை. அப்புறம் 14 வசனத்திலிருந்து ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லுகிற வார்த்தை. அவனிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினா அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என் நோக்கி கூப்பிடுவான், நான் மறுவுத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பித்து கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களை அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பேன், அவனை காண்பிப்பேன்னு சொல்றாங்க. முதலாவது இப்போ நம்ம அடைக்கலமா வந்துட்டோமா இல்லையா? வந்துட்டோன்னு சொன்னா 91 சங்கீதத்துல அந்த 3 வசனம் முதல் 13 வசனம் வரைக்கும் சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு தான். சோத்திரம். பார்த்தீங்களா? உங்களுக்கு தான். சோத்திரம். அந்த அடைக்கலமா வந்துடணும். ரூத்தை போல
அடைக்கலமா உள்ள வந்துடணும். அப்படி உள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி நம்ம முழுசா வந்திருக்கிறோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் முழுசா அவிதமா வந்திருக்கிறோம்? ஸ்தோத்திரம். வந்துடணும். வந்துட்டு திரும்ப யோசிக்கலாம் கூடாது. ஆமா, சட்ட நிலையில அடைக்கலமா வந்துடும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்ம வந்த உனக்கு அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. 91 சங்கீதத்துல 3ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் முறை என்ன எழுதியிருக்குன்னா, அது நிறைவான பலனை குறித்து எழுதியிருக்கு. ஸ்தோத்திரம். நிறைவான பலன். அந்த நிறைவான பலன் எங்கிருந்த நிறைவான பலன்? இஸ்ரவேலின் சட்டையின் கீழே நிழல்ல அடைக்கலமா வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அந்த நிறைவான பலன் தான் 3ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிறைவான பலன்ல எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது, எல்லா நன்மையும் இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, அடுத்த ஒரு வசனம் படிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். வசனம் 13 படிங்க. கர்த்தாவே, நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே, என் ஆத்துமாவை துன்மார்க்கருடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். ஆமென். ஹல்லேலூயா. எழுந்திருந்து. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்ன எங்க இருந்து எழும்புறது பாக்குறீங்களா? அவர் சட்டையின் மறைவில் இருந்துதான். ஸ்தோத்திரம். அவர் சட்டையின் மறைவில் இருக்கிறவங்க தான் எழுந்திருந்து யுத்தம் பண்ண முடியும். சும்மாச்சிக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவரை சட்டையின் மறைவில் நம்ம போய் இருந்தா அந்த எலும்பி அவருடைய வேலையை நம்ம செய்ய முடியும். சோதரன் அதைத்தான் அழகா சொல்லித்தராரு பாருங்க. எழுந்திருந்து திருப்படிக்க சொல்றேன். கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் எழுந்திருந்து நீ எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். அவனை மடங்கடி. சோத்திரம். அல்லேலூயா. எழுந்திருந்து அவனை மடங்கடி. அந்த சட்ட நிலையில மறைஞ்சிருக்கிற நமக்காக மாத்திரம்தான் அந்த எழுதல் என்பதை நான் மறந்து போக கூடாது. சரி, அடுத்த ஒரு வசனம் படிங்க. யாத்ராமம் 3:18 படிங்க. யாத்ராமம் 3:18. யாத்ராமம் 3:18. அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய், எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுதும் நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் பாருங்க. எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் சோதரன் அவங்களை சந்தித்தாரா? எழுந்திருந்தா அவங்களை சந்தித்தார். அல்லேலூயா. பார்த்தீங்களா? சந்தித்தார். சோதரன் தேவன் அவனை சந்திக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அன்னைக்கு இந்த ஜனங்களுக்கு கொடுத்தார். ஆண்டவர் எழுந்திருந்து ஆண்டவர் அவரை சந்தித்தார். இஸ்ரவேல் ஜனங்களை சந்தித்தார். எபிரேயர்களை சந்தித்தார். சோதரன். இஸ்ரவேலருக்கு எபிரேயர் என்று ஒரு வார்த்தை இருக்கு. சோதரன். இஸ்ரவேலர் சொல்லுவாங்க, எபிரேயர் சொல்லுவாங்க. அப்புறம் தனித்தனியா கோத்திரங்களை பிரிச்சு 12 கோத்திரத்தையும் பேர் சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி எபிரேயர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தில் இருந்த காலங்களே எபிரேயர் என்கிற பெயர்ல தான் அவர்கள் அந்த நாட்களிலே காணப்பட்டார்கள். சோதரன். அல்லேலூயா. இஸ்ரவேலர் என்று சொல்வதற்கு பதிலாக எபிரேயர் என்று சொல்வதுதான் அதிகமாக இருக்கு. எபிரேயர் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆகவே தேவன் அங்கே எழுந்திருந்து கிரியை செய்தார். 20ஆம் வசனம் படிங்க. 3:20. ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களோடும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். சோதரன். அல்லேலூயா. ஆண்டவர் எழுந்துட்டார்னா அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது. சோதரன். ஆண்டவர் எழுந்ததுனாலதான் பார்வனை இருக்க விடாம 10 வாதைகளை சேர்த்து கொடுத்தார். சார், இப்ப நீங்க 23ஆம் வசனம் படிங்க. 23, 22 படிக்க பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலகத்தாளிடத்திலும் தன் வீட்டில் தங்குகிறவரிடத்திலும் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவார். அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள். ஆமா, எகிப்தியரை இவங்க வெளியில வரும்போது எகிப்தியர் கொள்ளையிட்டு தான் வெளியே வராங்க. எல்லா பொருளையும் அவ்வளவு நாள் உழைச்சதுக்கு தங்கணத்துக்கு எல்லாம் மட்டியும் முதலமா சேர்த்து எல்லாத்தையும் சுரண்டிக்கிட்டு தான் வெளில வராங்க. அல்லேலூயா. அப்படி ஒரு எழுதல் சோத்திரம். சரி, ஆகவே என்னாமத்தின் புஸ்தகம் 12:8 படிக்க பார்க்கலாம். என்னாமத்தின் புஸ்தகம் 12:8.
அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமல் போனதென்ன என்றார். தேவன் எழுந்தருளினா பயணத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனாலும் மோசேக்கு விரோதமாக வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. சோதனை ஆண்டவருக்கு விரோதமாக, மோசேக்கு விரோதமாகவும் தங்கள் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் அவரை சூழ்ந்தது நாம் பார்க்கிறோம். இஸ்ரேல் பயணங்களிலே அவர்கள் தொடர்ந்து அந்த பயணத்திலே கடந்து வருகிற அந்த நாட்களிலே ஏராளமான விரோதத்தையும் ஏராளமான பிரச்சனைகளையும் சந்தித்தார்கள். ஆனால் மோசே தான் இதில் சிக்கொண்டு சோதிக்கப்பட்டார். நிறைய இடங்களிலே மோசே தான் இந்த பயணத்திலே பாதிக்கப்பட்டு கடைசியாக அந்த பயணத்தை முழுசா முடிக்க முடியாமல் போனதுக்கும் அந்த தேவ ஜனங்கள் தான் காரணமாக இருந்திருக்கிறார்கள். எல்லாம் யோசித்து பாருங்க கர்த்தருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. இப்போ நம்ம படி 10வது படிக்க பார்க்கலாம். 10வது படிங்க. அவர்கள் நினந்துள்ளி இருக்கிறார்கள். தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாத்தீங்களா, அவங்க நினந்துள்ளி இருக்கிறார்கள், தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள். ஸ்தோத்திரம். அடுத்தது 11. நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள். எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. தாவீது எங்கெல்லாம் போய் அந்த இடத்துல சேர்ந்தாரோ அந்த இடத்துல எல்லாம் அவருக்கு விரோதமாக தான் எல்லாரும் செயல்பட்டாங்க. பாத்தீங்களா, அவருக்கு விரோதமாக தான் எல்லாம் செயல்பட்டாங்க. சோதரம். ஒரு நன்மை செய்யணும், ஆண்டவருக்காக வாழணும்னு சொன்னா சில பேருக்கு எதுவுமே கிடைக்காது. சோதரம். அல்லேலூயா. எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்காது. ரொம்ப கஷ்டம் தான், ரொம்ப பிரச்சனை தான். அதனால சோதரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. சோதரம். அதனால இப்ப பாருங்கள், தாங்கள் செல்லும் பாதைகள்ல அவருக்கு எந்த பாதையில சென்றாலும் அங்கெல்லாம் எப்படியோ தூது போயிடும். சவுல் காலங்கள்ல அவர் போய் எங்கெல்லாம் பதிவு இருக்கிறாரோ அங்கெல்லாம் பாருங்க சவுலுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இது கூட தாவீது வாங்க வாங்க எல்லாம் சொல்லி நல்ல சாப்பாடு கொடுப்பா, எல்லாம் பண்ணுவான். சொல்லிட்டு அப்படியே சவுல்கிட்ட பத்த வச்சு விட்டுருவான். இந்த மாதிரி ஆள் இங்கே அங்கே இருக்கா, வந்துருச்சுக்கிறோம். பாத்தீங்களா, துரோகிகள். சோத்திரம். இப்படிதான் நிறைய பேர் சண்டாளர்கள் பெருகி இருக்கிறாங்க. சோத்திரம். நல்ல அதை காட்டி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஏற்பாட்டை சொல்ற மாதிரி. அந்த மாதிரி தாவீதுக்கு அந்த போகிற வழியெல்லாம், போகிற பாதையெல்லாம் சத்துருவம் அடைந்து கொள்வான். சோத்திரம். எங்கெல்லாம் சவுல் போய் தாவீது போய் நிற்கிறாரோ அங்கெல்லாம் சவுல் தேடி வந்துடுவான். அதான் எப்படின்னு தெரியாது. உடனே நினைப்பான், நம்ம இங்க வந்தது அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவன் போய் தங்கின ஆள் அப்படிப்பட்ட ஆளுக்கு இடத்துல போய் தங்கி இப்போ மோசம் போறான். அல்லேலூயா. பாத்தீங்களா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மோசம் போகிறான். ஆகவே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையை தொடர்ந்து நாம் தேவ சமூகத்திலே விதமாய் காணப்படுவோம். ஸ்தோத்திரம். ஏனென்றால் இந்த காலங்களிலே சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து நான் படிக்கும் போது அவரு ஸ்தோத்திரம் ஒவ்வொருடைய நிகழ்வுகளையும் இந்த சங்கீதங்களே பதிவு செய்திருக்கிறார். அவருடைய லைஃப்ல அந்த கஷ்டம், நஷ்டம், சந்தோஷம், சமாதானம், என்ஜாய் பண்ணுகிற வாழ்க்கை, சோதரம், எல்லா விதமான காரியங்களையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். ஆகவே இந்த சங்கீதங்கள்ல அதைத்தான் எழுதியிருக்கிறார். அதை பார்க்கணும். இவர் எந்த பாதையில போனாலும் அங்கெல்லாம் வந்துடுறாரு. அங்கெல்லாம் இவரை சூழ்ந்து அவருக்கு விரோதமாய் சில காரியங்களை பண்ணி விடுகிறாங்க. அல்லேலூயா. அடுத்து 12 படிக்க பார்க்கலாம். பீறுகிறதற்கு ஆவலுள்ள சிங்கத்துக்கும் மறைவிடங்களை பதிவிருக்கிற பால சிங்கத்துக்கும் ஒப்பாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. அவ்வளவுதான். செம்ம ஸ்தோத்திர சூழ்நிலையில இவரை விடாம துரத்தி சோத்திரம் ஒரு சிங்கத்தை போல துரத்தி எந்த இடத்துலையும் தங்க விடாம அவளை அந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் என்ன செய்தார்கள், உபத்திரவப்படுத்தினார்கள். சோத்திரம் அதையெல்லாம் அவர் மேற்கொண்டுதான் ஓடிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து 13 படிக்க பார்க்கலாம். கர்த்தாவே, நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே, என் ஆத்துமாவை துன்மார்க்கனுடைய கைக்கு உடைய பட்டயத்தினால் தப்புவியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனை கொண்டு போட்டுரு, அவ்வளவுதான். சொல்லுங்க, அவனை கொண்டு போட்டுரு என்று சொல்ல சோதரன். அந்த மாதிரி தாவீது சொல்லி கொண்டு போட்டிருக்கிறாரு. பாத்தீங்களா, சோதரன் இந்த 55ஆம் சங்கீதத்தில் அகிதோபில குறித்து சொல்வார்.
சோத்திரம் அவனை சாகட்டும் அப்படின்லாம் சொல்லிடுவார். அந்த மாதிரி அதே மாதிரி அவன் இணைஞ்சிடுவான், செத்துக்குவான் பாருங்க, தூக்குப்படி செத்துருவான். அந்த மாதிரி அவர் என்ன சொல்லுவாரோ அதெல்லாம் அப்படியே நடக்கும். சோத்திரம் அல்லேலூயா. பாசையெல்லாம் தாறுமாறாக்கி போடுன்னு சொன்னதும் அகிதோபினுடைய ஆலோசனையை அப்சலோம் என்ன பண்ணுவான், தூக்கி எறிஞ்சிடுவான். எப்படி அழகா போயிட்டு பாருங்க, அழகா வந்துடும். அந்த மாதிரி நல்ல அருமையாக செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாம் சேர்த்து சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம் மைப்படுத்தும். ஓகே, அடுத்த வருஷம் படிக்க 16 படிக்க பார்க்கலாம். மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். அல்லேலூயா. மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறாங்களா? இந்த மாதிரி ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகள் தொடர்ந்து நம் தேவ சமூகத்தில் காணப்படுவோம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். ஆண்டுடைய கரம் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துவதாக. அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம். இப்படி சில ஆசீர்வாதங்களா நேர்ந்திருப்பாருன்னு சொன்னா கடைசி வருஷம் பாருங்கள். நானும் நீதியில் உடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் விழிக்கும் போது யாருடைய சாயலா திருப்தியாவேன்? யாருடைய சாயலா திருப்தியாவேன்? உம்முடைய சாயலால் திருப்தி ஆவேன். அதான் காலையில விழித்து தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். சோத்திரம். அதனால தேவனுடைய சாயலை உடையவர்களாக தான் நம்ம காலையில தேவ சமூகத்திலே வருகிறோம். ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடுங்கள். சோத்திரம். அருமையான நாளிலே கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்கு ஆலோசனைகளுக்காக தேவ சமூகத்தில் நம்ம காணப்படுவோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம். விழிக்கும் போது நாங்கள் உடைய சாயலே என்று சொல்லுகிறது. காலமே கர்த்தரை தேடுகிறது. விழித்த உடனே அவரை நோக்கி பார்க்கிற ஒரு நல்ல அனுபவத்தோடு உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்க எங்களுக்கு பாராட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து வழிநடத்தும் ஆண்டவரே, இந்த பகலெல்லாம் நாங்கள் உங்களுடைய சித்தஞ்செய்ய கிருபைதான். எல்லா தீமைகளை காட்டுகிறோம், அதிசயங்களை காணப்படும். கடமை பெற்று ஸ்தோத்திரம். எல்லாம் உங்களுக்கே தருகிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறோம். இயேசு வருகை இந்த பகல் காலத்திலே இருக்குமானால் அதற்கு தேவனுக்கு ஆயத்தப்படுத்தும். இந்த நாளில் தோங்குகிற எல்லா பயணங்களையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துகிறார்கள். கடமை பெற்று ஸ்தோத்திரம் எல்லாம் உங்களுக்கே தருகிறோம். மீட்பரேசு மூலம் தாழ்படி கேட்கிற ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் மாலை ஸ்தோத்திரம், காலை ஸ்தோத்திரம் 8 மணிக்கு சந்திப்போம். கர்த்தரை வழிநடத்துவார். God bless you. Praise God, praise God.